இது இன்னைக்கு நேத்து பிரச்சனையா? சரி, ஃபர்ஸ்ட் டைமே அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாருங்க, அதை விசாரிக்கலையா? அன்னைக்கு நீ கேள்வி எடுக்கலாம் தான் என் கேள்வி. நீ அன்னைக்கே கேள்வி எடுக்க ஆளா நல்லதுதான் பண்ணுவாரு நினைச்சிருப்பா. அப்ப நல்லதால பண்ணுவாங்க. இப்பதான் ஒன்னொன்னா வெளியில வந்து என்ன வெளியில வருது? 16 கோடி ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு குழந்தைய காப்பாத்தினதா சொன்னாங்க. 16 கோடி ரூபாய் 16 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய். நீங்களே தப்பா தானே சொல்றீங்க. நீங்க போய் பாருங்க, நீங்க வீடியோ போய் பாருங்க. இல்ல 7 கோடி ரூபாய்க்கு ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. ரொம்ப கிளியரான டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க. பாரிசாலன் பேசிருக்காரு, உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம். பாரிசாலன் பேசிருக்காரு, ரொம்ப கிளியரா பாலா உரிச்சு வச்சிருக்காரு. அதுல அதுக்கெல்லாம் பதில் வந்து எப்படி கொடுக்கணும்? நீ கொடுக்கணும், கடமை இருக்குல்ல. எதுக்கு பதில் கொடுக்கணுங்க? அவன் ஒரு உதவி செய்யலையாப்பா உங்களுக்கு? இப்ப எல்லாருமே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் வந்து பிச்சை எடுத்துட்டு போய் எங்க யார்ட்டையும் 4 பேர்ட்ட வாங்குறான், இல்ல அவன் சொந்த பணத்தை கொடுக்குறான். இதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கு கணக்கெல்லாம் காட்டணுமா? அப்ப அதே மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கின்ற ஒரு விஷயம் வரும்போது காமிச்சுதான் ஏங்க. அது அப்ப 2 வருஷமா நடந்திருக்கல, 2 வருஷமா அவர் உதவி செய்ய 8 கோடியோ 16 கோடி 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா? எத்தனை ஒரு விஷயம் என்ன சொல்றாரு தெரியுமா தோழர்? அவரு என்ன சொல்றாரு? என்னோட சொந்த பணம்ன்ற அதுதான் கேள்வி. சரிங்க, ஒரு நிமிஷம். தினக்கூலி வாங்குற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு நிமிஷம் அதாவது குழந்தையோட உயிரை காப்பாத்த முடியும். அவருக்கு 8 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு? அவர் தினக்கூலி, அவர் சாதாரணமா இருக்கிறாரு. 4 பேர் வாங்கி தான் ஹெல்ப் பண்றாங்க. லாரன்ஸ் சொல்றாருல, ஆமா 4 பேர்ட்ட வாங்கி தான். சரிங்க, சரி விடுங்க. 11 இருக்கு. அது சொல்லுங்க நீங்க. அது உங்ககிட்ட சொல்லாதீங்க. தினக்கூலி சொன்னா கேட்கதான் செய்வாங்க. உங்களுக்கு அது சட்டத்துக்கு புறம்பான வருமானம் நீங்க இந்த மாதிரி